விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். சென்ற பதிவில் கர்ணன் தர்மம் செய்ததற்காக வருந்திய இடத்தில் நிறுத்தியிருந்தோம். இப்போது அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறோம். கர்ணன்: தர்மம் செய்தவனை தர்மம் காக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். நான் எண்ணில்லாத தர்மம் செய்தேன், என்னை தர்மம் காக்கவில்லையே, தர்மம் நிந்திக்கத்தக்கது போலும் என்று கூறினான். அர்ஜுனன் கணைகள் அவன்பால் செல்லும் திறன் குன்றின. என்றும் எங்கும் கொடையினால் இணையில்லாத கர்ணன் உடல் முழுவதும் உதிரம் ஒழுகவும் அணிகலன்கள் கவசங்கள் முதன அழிந்தும் அவன் கைகள் கணைகளை தொடுப்பதை மட்டும் விடுவதாக இல்லை. சூரியன் மறைவதற்கு சிறிது நேரமே இருக்கையில் கர்ணனுடைய கொடையை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு கண்ணபிரான், அர்ஜுனா, நீ சிறிது நேரம் போர் செய்யற்க என்று கூறிவிட்டு முதியவனாக வடிவு கொண்டு கர்ணனை அடைந்தார். பச்சை புறவிகள் பூட்டிய தேரில் கண்வரும் சூரியகுமாரா, நான் மேரு மலையில் தவம் புரிபவன், வறியவன், நீ வேண்டியவர்க்கு வேண்டிய யாவும் வழங்கும் வள்ளல் எனக் கேட்டேன். உன்பால் யாசிக்கும் பொருட்டு வந்தேன் என்று கூறினார். இந்த வார்த்தை அமுதம்போல் கர்ணன் செவியில் சென்றது. சாகும் தருவாயிலும் ஈகும்படி அமைந்ததே என மகிழ்ந்தான். நல்லது என்று கூறி அகமும் முகமும் மலர்ந்தான். ஐயனே, அடியேன் கொடுக்கக்கூடியதை கேளும் என்றான். கர்ணன்: வீரனே, உன் புண்ணியம் முழுவதும் எனக்கு கொடு என்று கேட்டார் வேதியர். முனிவர் பெருமானே, இப்போது உயிர் கலங்கி தடுமாறுகின்றது. அவ்வுயிர் உள்ளேயோ வெளியேயோ அறிகிலேன். அடியேன் அள்ளி அள்ளி வழங்கும் காலத்தில் நீர் வந்து கேட்க வழங்கும் பேறு பெற்றிருப்பேன். பிரமதேவரும் உமக்கு இணையில்லை. ஆதலால் புண்ணியம் உம்மை பார்க்க பெரிதோ, பெற்றுக்கொள்ளும் என்றான். நீர் தாரை வார்த்து கொடும் என்றார் மறையவர். உடனே கர்ணன் மார்பில் உள்ள ஒரு அம்பை பிடுங்கினான். அங்கு வெளிப்பட்ட உதிரத்தை கையேந்தி, புண்ணியம் அனைத்தும் தந்தேன் என்று மாவலியிடம் தானமாக நீர் பெற்ற உலகங்களையும் கவர்ந்த முதியவன் அந்நீரை கையில் ஏற்று அருளினார். முனிவர் நாணி மிக மகிழ்ந்து, கர்ணா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்றார். கர்ணன்: பெருமானே, அடியேன் செய்த வினையின் காரணமாக எனக்கு பல பிறப்புக்கள் உண்டாகில் அப்பிறவிகள் தோறும் வந்து இல்லை என்று கேட்போருக்கு இல்லை என்று உரைக்காத உள்ளத்தை கொடும் என்றான். கர்ணன் பொன்னும் பொருளும் சித்தியும் முத்தியும் வேண்டாத தரும சிந்தை ஒன்றே வேண்டும் என்று கூறிய இனிய சொல்லை கேட்ட கண்ணபிரான் கருணை கண்மலரால் கண்டு கண்டு களித்தார். கருணை கண்ணீரால் அவனை முழுக வைத்தார். கர்ணா, நீ எத்தனை பிறவி எடுப்பினும் அப்பிறவிகள் தோறும் ஈகையும் செல்வமும் பெற்று முடிவில் முக்தியும் பெறுவாயாக என்று வரமளித்தார். இப்படி வரமளித்த இறைவன் நீலமேகம் போன்ற மேனியும் பஞ்சாயுதமும் பவளவாயும் கருணை கண்களுமாக கஜேந்திரனுக்கு முன் தோன்றிய அருள் வடிவ கோலம் கொண்டு கர்ணனுக்கு காட்சி தந்து அருளினார். அந்த விஸ்வரூப தரிசனத்தை அப்போது அமரர்கள் கண்டு பூமாலை பொழிந்தார்கள். மரண தருவாயில் கர்ணன் பகவானுடைய சரணத்தை கண்டு கரையில்லாத களிப்புற்றான். கர்ணன் எம்பிரானை நோக்கி, நாராயணா, வேள்விகள் பல புரிந்தும் புண்ணிய நதிகளில் முழுகியும் அஷ்டாங்க யோகம் செய்தும் மலர்கொடு கொண்டு பூசித்தும் மானச வழிபாடு செய்வதும் மாதவம் செய்வதும் காணுதற்கு எட்டாத உம்மை சிறியேன் எளிதில் தரிசிக்கப் பெற்றேன். கருணைக்கடலே, அடியேன் மண்ணில் பிறந்த பேறுகள் அனைத்தும் பெற்றேன்.
தருமன் முதலிய என் துணைவர்களுடன் போர் புரிந்தேன். உயிர் தோழனுக்காக செஞ்சோற்று கடனை கழித்தேன். இந்திரனுக்கு உயர்ந்த கவச குண்டலங்களையும் வழங்கினேன். இன்று என் நல்வினை பயன்கள் யாவும் உனக்கே ஈந்தேன். ஐயனே, உமது பாதார விந்தமே ஆதாரமாக பணியப் பெற்றேன். உமது மதிபெற்ற திருவுள்ளத்தால் மதிக்கப் பெற்றேன். உமது திருமார்பில் தவழும் பேரும் பெற்றேன். தளர்ந்து விழுந்தும் அறிவு தளராது உனது திருநாமங்களை உரைக்கும் நலம் பெற்றேன். அடியேன் பெற்ற பேரு அவனியில் பிறந்தார் யார் பெற்றார்கள் என்று கூறி துதி செய்தான். இதோ பாடல். அருந்தழல் மாமகம் புரிந்தும் கடவுள் கங்கை ஆதியாழ் புனல் படிந்தும் அனலாயோகத்து இருந்தும் மணிமலர் தூவி பூஜை நேர்ந்தும் எங்குமாகிய உன்னை இதயத்துள்ளேதிருந்த நிலை பெறக் கண்டும் போகமெல்லாம் சிறுகி அணைத்து உயிர்க்கும் செய்ய ஒண்ணா பெருந்தவங்கள் மிக பயின்றும் பெருதற்கெட்டா பெரும்பயன் நின் திருவருளால் பெற பெற்றேனே என்று பாடல் கூறுகிறது. பின்னர் கண்ணபிரான் அர்ஜுனனிடம் போய், அர்ஜுனா, நீ இனி தக்கதொரு கணையை ஏவி கர்ணனை கொல் என்று கட்டளையிட்டார். அர்ஜுனன் அஞ்சலீகம் என்ற சிறந்த கணையை எடுத்தான். நான் தவம் செய்ததும் பெரியோர்களை வணங்கியதும் உண்மையானால் இக்கணை கர்ணனுடைய தலையை தள்ளுவதாக என்று கூறி விடுத்தான். சக்கரம் போன்ற அச்சிறந்த அஞ்சலிக்கு அம்பு சென்று மேருகிரியின் சிகரத்தை தள்ளுவது போல் கர்ணனுடைய தலையை அறுத்து தள்ளியது. கர்ணனுடைய உடம்பிலிருந்து ஒரு பேரொளி கிளம்பி ஆதித்த பகவானிடம் போய் கலந்தது. இதை யாவரும் கண்டு அதிசயம் அடைந்தார்கள். கர்ணனுடைய சரீரம் உயிர் போயும் உயிர் இருப்பது போலவே இனியதாக காட்சியளித்தது. ஆஹா ஆஹா என்று அலறி அழுது துரியோதனன் துயரமுற்றான். சல்லியன் அவனை தேற்றினான். அர்ஜுனனும் அச்சுதரும் தத்தம் சங்கங்களை முழங்கினார்கள். பீமன் சிறு குழந்தை போல் ஆடினான். அர்ஜுனன் பகவானுடன் சேர்ந்து தருமரை வணங்கினான். தர்மர் தம்பியை தழுவி ஆனந்த கண்ணீரினால் கழுவினார். விண்ணிலே குழுமியிருந்த அமரர்கள் தத்தம் இடங்களுக்கு சென்றார்கள். சஞ்சயன் சென்ற திருதராஷ்டிரனிடம் கர்ணவதத்தை கூறினான். துச்சாதனன் பீமனால் மாண்டதை கூறினான். திருதராஷ்டிரன் கவலை கடலில் மூழ்கினான். இனி என் மகனுக்கு ஆதரவு இல்லை. ராமரால் ராவணனும் பரசுராமலால் கார்த்தவீரியனும் மாண்டது போல் அர்ஜுனனால் கர்ணன் மாண்டான். ஆ, விதி கொடியது என்றான் திருதராஷ்டிரன். குந்தி தேவி போர்க்களம் வந்து மகன் மீது விழுந்து மகனே 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 என்று அழுதாள். அப்போது பாண்டவர்களும் கௌரவர்களும் கர்ணன் குந்தியின் மூத்த மகன் என உணர்ந்து அதிசயம் அடைந்தார்கள். எல்லோரும் பாசறைக்கு சென்றார்கள். 17வது நாள் இரவு. துரியோதனா, நமக்கு சுமைதாங்கியாக இருந்த பீஷ்மர், துரோணர், ஜெயக்கிரதன், கர்ணன், உன் மகன் லட்சுமணன் முதலிய அனைவரும் வீர நாடு சேர்ந்தார்கள். இனி நமக்கு யார் பிடிப்பு? அர்ஜுனன் நமது சேனையை நடுங்கும்படி செய்தான். உயிர் உயர்ந்த பொருள். ஆதலால் காதலால் கூறுகின்றேன், உன் உயிரை காப்பாற்றிக்கொள். இனியாவது நீ பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள். உனது நன்மையை நாடி இதனை கூறினேன் என்றார் கிருபர். துரியோதனன் சிறிது நேரம் பெருமூச்சு விட்டு கொண்டு மௌனமாக இருந்தான். ஆச்சாரியாரே, நீர் கூறியது நன்மைதான். ஆனால் சாகப் போகின்றவனுக்கு மருந்து பிடிக்காதது போல் தங்கள் சொல் எனக்கு சுவைக்கவில்லை. பாண்டவர்களுடன் கூடி அடிமை போல் வாழ விரும்ப மாட்டேன். அரசனுக்கு மற்ற வகையில் நேருகின்ற மரணத்தை விட போரில் நேருகின்ற வீர மரணமே சிறந்தது.
எனக்காக இத்தனை பேரும் மாண்டார்கள். நான் மட்டும் இனி வாழ்ந்து என்ன பயன்? அவர்கள் சேர்ந்த உலகத்துக்கே நானும் போவேன். குருகுமாரரே, நீர் வேகத்தில் காற்றுக்கு நிகரானவர், அறிவில் சுக்கிரருக்கு நிகரானவர், நல்ல அழகும் ஆற்றலும் படைத்தவர். நீர் கட்டளையிடும், இப்போது யாரை சேனாதிபதியாக்கலாம் என்று கேட்டான் துரியோதனன். அஸ்வத்தாமா, மன்னவனே, மத்திர தேசத்து அதிபதியாகிய சல்லியன் எல்லா வகையிலும் சிறந்தவர், இவரே சேனாதிபதியாகத்தக்கவர் என்றார். அதிபடியே சல்லியனை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தான் துரியோதனன். சல்லியன், நான் என் ஆற்றலினால் கிருஷ்ணார்ஜுனர்களை வென்று பகைவரை அழிப்பேன் என்றான். கண்ணபிரான் தருமரை பார்த்து, அரசர்க்கரசே, இப்போது சல்லியன் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளான். அவன் உயர்ந்த வீரன், பீஷ்மரையும் துரோணரையும் கர்ணனையும் விட மேலானவன். அவன் பீமன், அர்ஜுனன், திருஷ்டத்துய்மனன் முதலிய அனைவரையும் வெல்லும் பேராற்றல் படைத்தவன். விசித்திரமாக போர் புரிபவன். நீர் ஒருவரே அவனை வெல்லும் திறம் படைத்தவர். ஆதலால் இந்திரன் விருத்திரனை வதைத்தது போல் நீர் சல்லியனை கொல்லுவீராக. அவனை அம்மான் என்று கருணை செய்ய வேண்டாம். பீஷ்ம துரோணர்களான பெருங்கடலையும் கர்ணனாகிய மடுவையும் கடந்துவிட்ட நீர் சல்லியனாகிய மாட்டு குளப்படியில் ஆழ்ந்து மூழ்கிவிடாமல் உமது தவ வலிமையால் அரச தர்மத்தால் இவனை கொல்லும் என்றார். 18வது நாள் காலையில் இரு திறத்து சேனைகளும் ஊக்கத்துடன் சமர் பூமியை அடைந்தன. கௌரவ சேனையில் வீரர்கள் தனித்து நின்று போர் செய்தால் பீமார்ஜுனர்களால் மரணம் நேரும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு போர் புரிய வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவியாக நிற்கவில்லையானால் அவர்கள் பஞ்சமா பாதகம் புரிந்தோர் போகும் உலகை அடைவார்களாக என்று உறுதி செய்து கொண்டு உறுதியாக நின்று போர் புரிந்தார்கள். துரியோதனன் சல்லியன் பாண்டவர்களை கொன்று தமக்கு வெற்றி மாலை சூட்டுவான் என்று நம்பினான். தான் பாண்டவர்களை வதைத்து உலகை ஆளுவோம் என்ற ஆசை கொண்டு போரில் மிகுந்திருந்த சேனைகளையும் தூண்டினான். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.